நீங்கள் டிமேட்டில் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிமேட்டில் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், இவ்வளோ பணம் மிச்சம் பண்ணிட்டோமோ அடக்கடவுளை அப்படின்னு எவ்வளோ சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க, எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 2 வாங்கினா 4 ஃப்ரீ, இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து எப்படி அவங்களால கொடுக்க முடியும்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு டேரெக்டாக அவங்க அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்தே வாங்குறாங்க. அதனால தான் இவ்வளோ கம்மி. அவங்க ப்ராஃபிட்டையும் குறைக்கல, நமக்கும் ஆஃபர் தரல. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது ஒரு சைடே வந்து அஃபெக்ட் ஆகுது. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அண்ணாச்சி கடை தான். இந்த கண்ணாச்சி கடைகள் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டங்க. டிமார்ட்டுக்கு அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடாக போயிடும். ஏன்னா இந்த கடைகள் இல்லை அப்படின்னா அவங்க டிமார்ட் என்ன சொல்லுதோ அதுதாங்க ஃபைனல் ப்ரைஸு, நம்ம அதுதான் வாங்கி ஆகணும். இந்த அண்ணாச்சி கடைகளை நம்ம அழிய விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சிரமமாக போயிருங்க. நம்ம அண்ணாச்சி கடைகளில் ஏன் விலை அதிகம் அப்படின்னா வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து ஹோல்சேலர்கிட்ட இருந்து ரீட்டெயிலருக்கு அப்புறம் தான் நம்ம அண்ணாச்சி கடைக்கு வருது. அதனால தான் நமக்கு வரும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இதைவே நம்பி நம்ம டிமார்ட்டில் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு வழியாக நம்ம அண்ணாச்சி கடையில் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் டிமார்ட் வைக்கிறதா வந்து ஃபுல் ப்ரைஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.